Hi students, welcome to 6th Standard English. Today we are going to learn about the topic Unit 3 Jungle Book Scene 2. Students, please watch my previous video, then only you can understand this topic, okay? Father Wolf listened and below in the valley, then ran down a little river kicked the dry, angry vein of a tiger who has got nothing and does not care if all the jungles know it. ஃபாதர் wolf கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தது இப்போது ஆற்றுக்கு கீழ் பக்கத்தில் பள்ளத்தாக்கில் ஒரு புலியோட உருமலோசை கேட்டுகிட்டே இருந்தது. ஆனால் அந்த உருமிட்டு இருந்த புலி எந்த விலங்கையும் வேட்டையாடி சாப்பிடக்கூடிய புலி கிடையாது. அது இதான் முழுவதுமாக அந்த காட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன செய்யும், இந்த புலி சாப்பிடாது, மிருகங்களை வேட்டையாடாதுன்னு தெரியும். ஆனாலும் அதை பற்றி அவங்க என்ன செய்ய கவலைப்படலை. The fool to begin a night's work with that noise. Dusky thing that our bugs are like this fast vengan of bullocks. முட்டாள், இரவு நேரம் உள்ள வேலையை எப்படி அந்த சவுண்டு போட்டு ஆரம்பிப்பது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அந்த ஆண்மான்களெல்லாம் என்ன செய்யுது, ரொம்ப வேகமாக காளைகளை போல என்று அவன் நினைக்கிறானா அப்படின்னு கேட்குறது. It is neither bullock nor he can't recognize it is man. இல்லை, இது புல்லக்கும் இல்லை, ஆனால் இன்றிரவு வேட்டையாடப்படும் புலியும் அல்ல, அது ஒரு மனிதன். The winds has changed to a sort of comings that seemed to come from every quarter of the campus. It was the noise that beavilders, woodcutters and gypsies means நாடோடிகள், sleeping in the open and makes them run sometimes into a very mouth of the tiger. கேட்கக்கூடிய உருமலோசை மெல்லிசாக ஆனால் தொடர்பாகவே கேட்டுட்டு இருந்துச்சு. அது அந்த எல்லையில் உள்ள ஒவ்வொரு மூலையிலையும் உதிப்பதாக அவங்களுக்கு தோன்றியது. ஆனால் அந்த புலியோட உருமல் சத்தம் காட்டில் மரம் வெட்டிகிட்டு இருந்தவங்களையும் பயமுறுத்துவதாக இருந்தது. ஆனால் நாடோடிகள் திறந்த வழியில் தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் அது என்ன செய்யுது, பயமுறுத்துவதாக இருந்தது. அவங்க ஓடி அந்த புலிக்கின் வாய்க்குள்ளே போய் விழ வேண்டியதாக இருந்தது. Man showing all his white teeth. Oh, are there not enough beetles and mans and on our ground too? ஒரு மனிதன் அவன் தன்னோட பற்கள் எல்லாம் வெளியே தெரியும்படியாக காட்டிட்டு இந்த மைதானத்தில் எந்த வண்டுமே இல்லையா, இல்லை மனிதனும் இல்லையா அப்படின்னு கேட்குறான். Scene 3 The law of the jungle, which never orders anything without a reason, forbids every beast to eat man except with he is killing to show his children's how to kill, and then he must hunt outside the hunting grounds of his pack or tribe. இந்த காட்டில் உள்ள விதிப்படி என்ன செய்யலாம், காரணம் இல்லாமல் யாரும் கட்டளையிட முடியாது. அப்படின்னா கட்டளையிடனா எந்த ஒரு விலங்கும் மனிதனை கொன்று தின்பதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் கொல்லலாம். எப்படி கொல்லலாம்னா, தன்னோட பிள்ளைக்கு அது வேட்டையாடுறதுக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலம் அது என்ன செய்யலாமா, கொல்லலாம். இல்லாமல் கொல்லக்கூடாது. அதுதான் அந்த சட்டம். The real reason this is that man killing means sooner or later the arrival of men are on elephant with guns and rockets and torches, and then everybody in the jungle suffers. ஏன் மனிதனை வேட்டையாடக்கூடாது என்றால், மனிதன் கொன்றால் இப்போதோ அல்லது பின்னாலேயோ மனிதர்கள் என்னது தாக்கலாம். அவங்க எப்படி தாக்கலாம்னா, யானைகள் மீதும் யாரும் இருந்தும் தாக்கலாம், இல்லைன்னா துப்பாக்கிகளையோ ஏவுகணைகளையோ தீப்பந்தங்களையோ வைத்தோ இது தன்னை தாக்குபவர்களை தாக்கலாம். அதன் பின்னர் அனைவரும் சிரமத்துக்கு ஆளாகி விடுவார்கள். The reason the beasts give among themselves is that man is a biggest and most defenseless of all living things, and it is true that man's eaters becomes mangy and lost their teeth. The poor grew louder and ended in the full-throated howl. காட்டு விலங்குகள் தங்களுக்குள்ளாலே பேசிக்கொள்ளுமாங்க. அது எப்படி பேசிக்கொள்ளும் அப்படின்னா, அனைத்து உயிரினங்களுக்கும் மிகவும் பலவீனமானது மனிதன் தானே. ஏன்னா தன்னை தற்காத்து கொள்ள இயலாதவன், ஆள்கொல்லி, உடல் நோய் தொற்று உள்ளவர்களாகவும் அவங்க மாறிவிடுவாங்க. ஏன்னா மீதி உள்ளவங்க அவங்கள தாக்கி விடும்போது
ஆனால் அவர்களுக்கு பற்களும் உதிர்ந்து விடும். ஆனால் அந்த உரிமையை புலி வந்து திரும்பவும் உரிமிட்டே இருக்குது. அது உரிமை பலமாக உருவிட்டு அந்த பலமாக உரிமையது வந்து அது ஊளையிடும் சத்தம் போல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. Then there was a howl, and tiger is howl from Sher Khan. He has missed. அந்த உரிமைய புலியினுடைய ஓசை வந்து ஊளையிடும் ஓசையாக கேட்டது. அது வந்து புலிக்கு பொருத்தம் இல்லாத புலி வந்து ஊளையிடுவது போலேயே இல்லை, ஊளையிடுவது நரிதானே ஊழ போடும். அது ஷேர்கான் புலியிடமிருந்து வந்த ஓசை. அது வந்து தவற விட்டது. வாட் இஸ் இட் ரன் அவுட் a few faces and hears Sherkhan muttering and mumbling as he trembles about in the scrub. The fool cat had no more sense than to jump at the woodcutter's campfire and gas band his feet with a grunt. Tobacco is with him. அது என்ன, அது சிறிது அடிகள் எடுத்து வைக்கிறது. அங்கே வந்து என்னது புலி இந்த முக்கி முனகிட்டு ஒரு பதற்கடியில் நிற்கிறதுக்காக தடுமாறி கீழே விழுந்து கொண்டிருக்கு. அது வந்து ஆனால் அது வந்து அந்த முட்டாளுக்கு மரம் வெட்டி அவர்களின் அந்த சொக்கப்பனை அந்த கேம்பயர் அதை தாண்டி செல்லணும்ல அறிவும் இல்லாமல் அது தன் பாதங்களையே என்ன செய்து சுட்டுட்டு இருக்கு. அந்த புலியோடு தான் அது இருக்கிறது. சம்திங் இஸ் கம்மிங் அப் கேள் ட்விச்சிங் ஒன் கேர் கெட் ரெடி. ஏதோ ஒன்று அந்த குஞ்சுக மேலே ஏறி வருது. ஆனால் அது அதோட காதை நீட்டி தயாராக இருங்கள். The bushes rustled a little in the forest, and Father Wolf dropped with the haunches under him, ready for his sleep. Then, if you had been watching, you would have seen the most wonderful things in the world. The wolf checked in mid-spring. அந்த காட்டில் வந்து பதர்களெல்லாம் சிறதாக செலதெலத்துட்டு இருந்துட்டு அந்த அப்பா நாய் என்ன செய்து ஃபாதர் wolf இறங்கி கொண்டு அந்த குதிப்பதற்கு தயாராக இருந்தது. இதை பார்த்து கொண்டிருந்தனால அது வந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள அதிசயமாக இருக்கிறதுல வசந்த காலத்தின் நடுவில் ஒரு ஓநாய் அங்கு வருவது அவங்களுக்கு அதிசயமாக இருக்கிறது. He made his bound before he saw what it was he was jumping at, and then tried to stop himself. The result was that he shot off straight into the air for 4 or 5 feet, landing almost where he left ground. ஆனால் தாங்கி அதுக்கு மேலே குதிக்கும் என்பதை அறியாமலே அது தாவியே இருந்தது. அதுக்கப்புறமா தன்னாவே நிறுத்தி கொள்ள வேண்டியது. ஆனால் அதுக்கு விளைவு என்னான்னு சொன்னால் அது நேரே 4 அல்லது 5 அடி இருக்கும். அதுக்கு மேலே எழும்பி தரையை விட்டு புறப்பட்ட அதே இடத்துல மீண்டும் பொத்துன்னு தரையில் வந்து இறங்கியது. மேன் நட்ஸ் த மேன்ஸ் கப் லுக்கு. மனிதன் வெடுக்குன்னு அந்த ஒரு மனிதன் என்ன வெடுக்குன்னு அந்த மனித குட்டியை பார் அப்படின்னு சொல்கிறேன். Directly in front of him, holding on by a low branch, stood a nagged baby who could just walk, as soft and as dimpled a little atoms as ever came to a wolf cave at night. He looked up into Father Wolf's face and laughed. அந்த ஊல்புக்கு முன்னால் வந்து அந்த மரக்கிளையை பற்றி நடக்க மட்டும் முடிஞ்ச ஒரு குழந்தை, ஆடை இல்லாத ஒரு குழந்தை வந்து மென்மையாக அதை என்ன செய்து வந்துட்டு இருந்தது. அப்போ அந்த இரவு நேரம் அந்த ஓநாயக குகை வாசலில் வந்து நின்று அது வந்து அந்த ஃபாதர் wolf வந்து என்ன செய்யுது, அந்த குழந்தைய முகத்தை பார்த்து சிரித்தது. இஸ் தட்ஸ் மேன்ஸ் கப்? ஐ ஹவ் நெவர் சீன் ஒன். பிரிங் இட் ஹியர். இதுதான் மனித குட்டியா? நான் இதுவரை பார்த்ததே இல்லை. அந்த குட்டி எங்கே கொண்டு வாருங்கள். A wolf accustomed to moving his own cup can, if necessary, eat an egg without breaking it, and that Father Wolf jaws closed right on the child back, not a teeth even stretched the skin as he laid it down among the cups. அது தன்னோட குட்டிகளை மாற்றி வைப்பதில் பழக்கப்பட்ட இது. அதனால என்ன செய்யும், அது ஒரு முட்டையையும் உடைக்காமல் அதுக்கு வைக்க முடியும். அதனால அந்த ஓநாய்க்கு அந்த தாடை வந்து குட்டிக்கு முதுகில் இறுக பற்றி இருந்தாலும் அது அந்த குட்டிகளுக்கு எந்த தீங்கும் வராது. அதோட பற்கள் எதுவுமே குட்டிகளுக்கு மேலே படாத வண்ணம் அது என்ன செய்யும், அப்படியே கொண்டு உடையாமல் வைப்பதில் திறமை வாய்ந்தது.
Look at the picture given below. Arrange the jumbled words into a sentence. Jumbled words இருக்கக்கூடியதை சேஞ்ச் பண்ணணும். சென்டென்ஸும் ஜம்பிள்டில் தான் இருக்குது, வேர்ட்ஸும் ஜம்பிள்டில் தான் இருக்குது. Write a sequence of the sentences according to the pictures in the blanks given. Pick the adjectives from the sentences and write them below the pictures. First question, second answer. Answer: Madhu invited her close friends for her birthday celebration, which falls on Sunday. Second, her parents decorate the house with colorful balloons and attractive cartoons. Third, her parents order a yummy, round and big cake. Fourth, Madhu wears a long pink frock on her birthday. Fifth, she and her parents welcomes their guest with a broad smile. Sixth, Madhu friends present her with a wonderful doll. 7. Madhu and her parent felt happy and enjoyed the day. Pick the adjectives from the sentences. Adjectives: close. First one, close. Second, colorful, attractive. Third, yummy, round, big. 4, long, pink. 5, bored. 6, wonderful. 7, happy. Thank you, students.